இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா தமிழ் மூலிமா எப்படி இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதை அவர் கூட பண்ணணும், நான் அதை அவர் கூட பண்ணணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் டூ இட் வித் ஹிம். ஐ ஷுட் டூ இட் வித் ஹிம். நான் அங்கே உங்கள் கூட போகணும், நான் அங்கே உங்கள் கூட போகணும்னு சொல்கிறோம் தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் கோ தேர் வித் யூ. ஐ ஷுட் கோ தேர் வித் யூ. நான் அங்கே அவங்க கூட வரணும், நான் அங்கே அவங்க கூட வரணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் கம் தேர் வித் தம். ஐ ஷுட் கம் தேர் வித் தம். நான் அதை அவர் கூட கேட்கணும், நான் அதை அவர் கூட கேட்கணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் ஆஸ்க் இட் வித் ஹிம். ஐ ஷுட் ஆஸ்க் இட் வித் ஹிம். நான் அதை அவங்க கூட பேசணும், நான் அதை அவங்க கூட பேசணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் டாக் இட் வித் தம். ஐ ஷுட் டாக் இட் வித் தம். நான் அதை அவங்க கூட கொண்டு வரணும், நான் அதை அவங்க கூட கொண்டு வரணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் பிரிங் இட் வித் தம். ஐ ஷுட் பிரிங் இட் வித் தம். நான் அதை அவர் கூட எடுக்கணும், நான் அதை அவர் கூட எடுக்கணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் டேக் இட் வித் ஹிம். ஐ ஷுட் டேக் இட் வித் ஹிம். நான் அதை அவர் கூட கொடுக்கணும், நான் அதை அவர் கூட கொடுக்கணும் சொல்கிறோம்ல தமிழில். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் கிவ் இட் வித் ஹிம். ஐ ஷுட் கிவ் இட் வித் ஹிம். நான் அதை உங்கள் கூட அனுப்பணும், நான் அதை உங்கள் கூட அனுப்பணும்னு சொல்கிறோம்ல. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஷுட் சென்ட் இட் வித் யூ. ஐ ஷுட் சென்ட் இட் வித் யூ. நான் அதை உங்கள் கூட வாங்கணும், நான் அதை உங்கள் கூட வாங்கணும்னு சொல்கிறோம்ல தமிழில். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு நீங்களே ட்ரை பண்ணி அதுக்குன்னு ஆன்சரை வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.